அனைவருக்கும் வணக்கங்க. பொதுவாக நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொல்கிறது உண்டு, உணவை பழிக்கக்கூடாது. எப்போ சாப்பிட்ற பையன்கிட்ட போய் எது சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு சொல்லாத, நல்லா சாப்பிட்டு போட்டோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கள் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்கே யூடியூப் திறந்தாலும் இல்லை எங்கே நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் கேட்டாலும், சமீபத்தில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிராமத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்கார 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் அதிகமாகி மூட்டு வலி வந்துருச்சு, அதனால் இந்த வெயிட் குறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்றேன்னு. ஸோ இந்த அளவுக்கு உணவை பற்றின பேச்சுக்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதை பற்றின ஒரு சிந்தனையை இன்றைக்கி கொஞ்சம் தட்டி விடுவோம். அதாவது உணவு எப்படி விஷமானது, ஏன்னா உணவுனால தான் இன்றைக்கி எல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறோம், அப்போ விஷம் தானே சொல்ல முடியும். ஸோ அதனால் உணவு விஷமானதுக்குரிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இன்றைக்கி செய்வோம். அதுக்கு சில காரணங்கள், நான் சிந்திச்சு வச்ச காரணங்கள், இதுவெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட பகிர போகிறேன். ஸோ இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவைலபிலிட்டி. அதாவது மனித உயிர்கள் தோன்றி கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வுகளில் சொல்கிறாங்க. 3 லட்சம் வருஷமாக நம்ம உணவு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த 30 ஆண்டுகளில் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பழைய விஷயத்துக்கும் இப்போத்துக்கும் இருக்கிற கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 லட்சம் வருஷமாகவே நமக்கு உணவு பற்றாக்குறையிலே இருந்திருக்கும், ஸ்கேர்சிட்டிலே இருந்திருக்கும். ஆனால் இந்த 30 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் எக்ஸஸ், உணவு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அதிகமான அவைலபிலிட்டி நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அதிகமானதுனால நம்ம சாப்பிட்றது அதிகமாச்சு, அதனால் வியாதிகள் உண்டாயிருக்கலாம். இது முதல் விஷயம். நம்ம தமிழ் பழமொழியாக இருக்கு இல்லைங்களா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது. ஸோ எதை நம்ம தேடி போய்கிட்டு இருந்தோமோ இன்றைக்கி அது நமக்கு நிறைய கிடைக்கிறதுனால அதுவே பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி. ரெண்டாவது விஷயம் ப்ராசஸிங். அதாவது இந்த உணவை பதப்படுத்துகிற விஷயம் சமீப காலம், அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்குள்ளே வந்தால் நம்ம இந்த உணவை பதப்படுத்துகிற விஷயத்தை ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷெல்ஃப் லைஃப்பை அதிகப்படுத்துறதுக்கு. நம்ம நார்மலாக ஒரு பொருள் சீக்கிரம் கெட்டு போயிடும்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பல விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதில் நிறைய ரசாயன கலப்புகள் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு, கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஃபுட் ப்ராசஸிங். மூணாவது விஷயம், நமக்கு இப்போ நிறைய உணவு தேவை வந்துருச்சு. அதனால் சீக்கிரமாக நிறைய உணவு உற்பத்தி பண்ணணும். அதுக்காக நிறைய புது புது விவசாய முறைகள், அதில் முக்கியமாக இந்த ஹைப்ரிட்ஸ். பொதுவாக முன்னாடிலாம் அரிசியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மாதம், எல்லாம் 6 மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அரிசி நம்ம நெல் போட்டு அதை எடுத்து நம்ம பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற அரிசி வெரைட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 120 நாட்கள் நமக்கு புது விவசாய முறைகளில் புது அரிசி வகைகள் 90லேருந்து 120 நாட்களில் உற்பத்தி ஆகுது. ஸோ உற்பத்தி திறன் ஜாஸ்தியாக இருக்குது. உற்பத்தி திறன் ஜாஸ்தி ஆகும்போது உணவு நமக்கு கிடைக்கிறதும் ரொம்ப வேகமாக நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ப்ளஸ் நம்ம விவசாயத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள், இதுதான் மூணாவது காரணமாக நான் பார்க்குறேன். நாலாவது ரொம்ப முக்கியமாக அடிப்படையான காரணம், இன்றைக்கி சர்க்கரை வியாதி ரொம்ப அதிகமாக வந்ததுக்குரிய காரணம் மில்லிங் அண்ட் பாலிஷிங் ஆஃப் த கிரைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த அரிசி இந்த மாதிரி தானியங்களை பட்டை தீட்டுற விஷயம். இது எதுக்காக பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, பொதுவாக அரிசியோட அந்த உமியை எடுத்ததுக்கு பிறகு கூட அதில் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா, கொஞ்சம் பாக்டீரியா இந்த மாதிரி கிருமிகள் வளர்றதுக்குரிய, நுண்ணுயிர்கள் வளர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நுண்ணுயிர்கள் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம நார்மலாக அதை ஸ்டோர் பண்ணும் பொழுது சீக்கிரமாக அதில் பூச்சி புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தூக்கி போட வேண்டியதாகிடும். ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப்பை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம மேலே இருக்க லேயர்ஸ் பூரா எடுத்துட்டு பாலிஷிங்னு சொல்லிட்டு அந்த அரிசியை பட்டை தீட்டுற விஷயம் நம்ம செய்கிறோம். தானியங்களை பொதுவாக செய்கிறோம். இதனால் 3 வருஷம் 4 வருஷம் கூட அந்த அரிசியை பூச்சி இல்லாமல் வச்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளோட
மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நார்ச்சத்தை எல்லாம் எடுத்ததுனால, அதில் இருக்க நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் எடுத்ததுனால, வெறும் மாவுச்சத்து மட்டும்தான் அதில் மிஞ்சிச்சு. இந்த மாவுச்சத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால இன்னைக்கு உடல் பருமன், அதே போல் சர்க்கரை வியாதி, இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்குரிய மிக முக்கியமான காரணமாக மாறுச்சு. ஸோ 4வதாக நான் சொல்கிற ரீசன் மில்லிங் அண்ட் பாலிஷிங், நம்மளோட தானியங்களை பட்டை தீட்டுறது. 5வது, இது வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உணவு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து அரிசி சாப்பிடுவோம், சிறுதானியங்கள் வந்து கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதே போல் வடக்க பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் பல ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பை வந்து முக்கியமான ஒரு உணவு வச்சுருக்காங்க. ஒரு சில ராகியை வந்து முக்கியமான உணவு வச்சுருக்காங்க. ஒரு சில கோதுமையை முக்கியமான உணவு. இதெல்லாம் ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இப்படி உலகத்தில் இருக்க எல்லா கண்டங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் அந்தந்த பகுதிக்கும் அந்தந்த தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி தானியங்கள் வளரும். அதே போல் அந்த தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி உணவுகள் அவங்க எடுத்துப்பாங்க. அதுதான் ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி அந்த ஸ்டேப்பிள் ஃபுட் அப்படிங்கிறதே கிடையாது. அமெரிக்காவில் தயாரிக்கிற பர்கரை நம்ம இந்தியாவில் கோயம்புத்தூரில் சாப்பிட்டுட்ருக்கோம். அங்கே இருக்க தட்பவெட்ப நிலை வேறு, இங்கே இருக்க தட்பவெட்ப நிலை வேறு. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் உரிய நேட்டிவ் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். அதை விட்டுட்டு எல்லா ஃபுட்டையும் நமக்கு வந்து பேக் பண்ணி பாலிஷ் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணி கெட்டு போகாமல் பல மைல் தூரம், பலாயிரம் மைல் தூரம் அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அது இங்கே மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேப்பிள் ஃபுட் அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட செரிமான மண்டலத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற தானியங்களை தவிர்க்கிறது. இந்த 5 காரணங்கள் தான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியங்களோட இல்லை உணவுப் பொருட்களோட அவைலபிலிட்டி வந்து நிறையா இருக்குது. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 3வது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வளரக்கூடிய ஹைப்ரிட் கிராப்ஸ், அதே போல் நிறைய வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 4வது வந்து மில்லிங் அண்ட் பாலிஷிங் ஆஃப் த கிரைன்ஸ், அரிசி, கோதுமை இந்த மாதிரி தானியங்களை பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சது. 5வது நம்மளோட நேட்டிவ் ஃபுட்டை, ஸ்டேப்பிள் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது. ஸோ நிச்சயமாக உணவு அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா 100% ப்ராப்ளம். இதை தவிர்க்கவே முடியாது. இனி வந்து நம்ம பழைய பழமொழியெல்லாம் சொல்லிட்டு உணவை பழிக்கக்கூடாது, நீங்கள் சாப்பிடும்போது இப்படி சொல்லக்கூடாது அப்படின்லாம் தயவு செஞ்சு பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழல் கிடையாது. என்ன உண்மையோ அதை ஏற்றுக்கணும். இன்றைக்கி இருக்க சூழலில் இந்த உணவு பிரச்சனையை ஏற்படுத்துது. பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்தி இந்த மாற்றத்தை செய்யலை அப்படின்னா நம்மளோட அடுத்த தலைமுறையை நம்ம நிச்சயமாக காப்பாற்ற முடியாது. ஸோ உணவியல் மாற்றம் அப்படிங்கிறது அவசியம். நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே நல்ல உணவு கிடையாது. எது நல்ல உணவு, எது நம்ம உடம்புக்கு தேவையான சரியான உணவு அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவோம். அந்த உணவு என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பழைய வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ எந்த மாதிரி உணவுகள் காலை, மதியம், இரவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான விழிப்புணர்வு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.